சரி மாமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்மா, காசு கொடு. நடா போகலாம். ஆ கூட்டிட்டு இப்படி போகிறோம் பாரு, வேட்டி இப்படி கட்டியிருக்காரு, லிங்கம் இப்படி கட்டியிருக்காரு, கொஞ்சம் பாரு. சரி எந்திரிச்சிங்க நில்ல. நட போகலாம், வா வண்டிக்கிட்ட போ போல பார்க்கலாம் வா. யார் ஃபோட்டோக்கு யார் தங்கச்சி காசு தரணுமா, கண்மணி காசு தரணுமா? அதெல்லாம் செய்யணுமா? நாங்கள் தான் செய்யறதா? அவன் தம்பி சத்த நாங்கள் செய்யணுமா? சரி சரி, நானே போய் வாங்கிட்டு வரேன். இப்போ கொடுக்கவும் மாட்டா, நீ எந்திரிக்கவும் முடியாது, வேட்டு நல்லா கட்டவும் முடியாது. தலை வெளியில் போட்டார், அவ்வளோதான். கட்டல் கயிறு கட்டியிருக்காரு, இதுக்கு எப்படிங்கிறாரு அண்ணன். இது வெளியில் போட்டார், அவ்வளோதான். சொல்லியே சாவடிச்சிருவாள் ஆகலாம். என்னம்மா போகலாமா வேண்டாமா? சரி காசு கொடு, நான் ஆவது வாங்கிட்டு வரேன். அப்போ நீ தான் வாங்கிட்டு வாப்போ. நீ ஏன்டா வாங்குறேங்கிறாரு, அப்புறம் நீ தான் போங்கிறாரு. என்ன அம்மா எதை சொல்லுச்சு? காசு கொடுறா, போய் வாங்கிட்டு வருவார் தான் இங்குது. சரி கொடு, வாங்கிட்டு வர. கேட்டியா? கோட்ரு ஏன்டா போய் நிக்க முடியல, கோட்ரு அட போட போய் வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா. கோட்டரில் இருக்காத, கோட்ரு என்னதான் சொல்றது தெரியல. அடே மது இந்தா சரி, அது 300 கொடுத்தாச்சு. இன்னும் எவ்வளோ? 450 ரூபா தரணுமா, 400 தரணுமா? போட்டோக்காரக்கு இன்னும் எவ்வளோ தரணும்? 700 சொன்னாங்க. ஆ 400 தரணும்ல, கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ போதில் இருக்கமா, நீ அல்லும் பண்ணணுமா, அங்கே போய் டார்ச்சர் பண்ணுவேன். நீ காசு கொடுக்கணும், 400 ரூபாய்க்கு கூட, நானும் அதை வாங்கிட்டு வரேன். அப்புறம் நாளைக்கெல்லாம் அங்கே காரியத்துக்கெல்லாம் சொல்லு. நாளைக்கு அப்புறம் அங்கே காரியத்துக்கெல்லாம் நீ தானே இப்போ 400 ரூபா ஃபோட்டோக்கு தர மாட்டேங்கிற, எல்லாம் நானுங்கிற. யார சிவனை? சிவனை சரி 400 ரூபா கூட ஃபோட்டோ வாங்கிட்டு வரேன். கொடு 400 ரூபா கொடு கொடு. நீ தெளிவாக இருக்கிறியா? இரு, யார்கிட்ட கேட்குற? நீ தெளிவில்லைன்னா யார் சொல்லணும் உனக்கு? நீ ஏந்திரிச்சா நான் ஆடுவேங்கிறேன், நேரம் நிற்க மாட்டேங்கிறேன். ஆமாம் சரி, நீ சரி எந்திரிச்சு நில்லு. சரி அது ஒரு பெரிய மேட்டை கிடையாது. நேற்று முந்தா நேற்று சொன்ன வாங்க உனக்கு செருப்பு வாங்கி தரேன், நீ சரக்கு வேணா வாங்கி தர, செருப்பு வேண்டாங்கிறிய. யார் காசு? உன் காசுல நீ எனக்கு அப்புறாவது கூட நான் வாங்கி தரதுக்கு என்ன சொன்னேன்னு? சரக்கு வேணா வாங்கி தரேன்னு தானே சொன்னேன். நேற்று நீ சரக்கு தான் வாங்கி தரேன்னு சொல்ல, நேற்று நீ கேட்கல, கேட்டில்ல? சரக்கு வேணா வாங்கலாம், செருப்பு வாங்கக்கூடாது, அப்படிதானே? ஆ ஒன்றரைக்கு என்ன அது தப்பு இல்லையா? அப்பத்துக்கு என்ன தேவை அதுதான் பார்க்கணும். சரக்கு வேணா குடிக்கலாம் என் காசுல, கேட்டுக்கடா, என் காசுல சரக்குலாம் குடிக்கலாமா? சொல்றேன், இப்போ போட்டோ வாங்கிட்டு வர காசு கொடுமாமாங்கிறேன். நான் தான் வருவேங்கிறார். அவர் கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும் சொல்லு. பேட் வாங்க யார் யார் போனது? என்னாச்சு அந்த பேட் வாங்குற இடத்துல? சண்டையா? இப்போ போய் கூட்டிட்டு போனா என்ன ஆகுது? பேட்டால உடஞ்சு போய் தனித்தனியா இருக்குது.
அரிசனா எடுத்து தட்டுதுன்னு தட்டிடுச்சு. யாரு அரிசனை அவனா எல்லாம் நீங்களாம் வளர பசங்க நல்லா எப்படி பசங்க. சரி அது இருக்கட்டு. எனக்கு என்னடா தெரியும் பேட்டிங்கிறது வாங்கி தரேன் நீங்க. ஏடா எம்ஆர்எஃப் பேட்டுங்கிறது வேற. அப்பெல்லாம் இருந்துச்சு, இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எம்ஆர்பி பேட்டெல்லாம் இல்லையா இப்போ? சரி நீ 400 ரூபா கொடு, நான் போய் இது வாங்கிட்டு வரேன், ஃபோட்டோ வாங்கிட்டு வரேன். குவாட்ரா? சரி கொண்டா, நான் வாங்கிட்டு வரேன் குவாட்ரு. நீ எங்கே இரு, நீ எல்லாம் அலும் பண்ணுவேன். நான் உனக்கு வேணும்னா வாங்கிட்டு வந்து தரேன், எனக்கு கம்முன்னு இரு. நீ அமௌண்ட் மட்டும் கூட நான் ஃபோட்டோ வாங்கிட்டு வரேன். மாமா கிட்ட போகிறேன், எவ்வளோ கொடு? 400 ரூபா கொடுக்குது, 500 ரூபா கொடுக்குறேன் பாரு, வாங்கிட்டோம். அதான் பிளான் போடுவோம். சரி வாங்கிட்டோம் போ. இப்போ அவருக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தால. தலை சமேந்திரி மாமா கிட்ட காசு வாங்கு, கேளு. டேய் முன்னாடி போய் நில்லு, முன்னாடி நில்லு, அவர் முன்னாடி நில்லு. காசு எடுக்க சொல்லு. ஃபோனில் என்ன திருட்டு இருக்குது? ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரியே போய் செல் பண்ணிட்டு இருக்குது, உடஞ்சி செல்ல. ஃபோட்டோ வாங்குறதுக்கு அப்புறம் யார் நீ தரதுன்னு யார் தருவான்னு கேளு. தம்பிக்காரன் என் கூட மனசாட்சிக்கு தான் இருக்கான். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வாங்கிக்கோங்க. ஓ அப்போ நீ காசு தர மாட்டேன்? நான் தருவேயா? தராமல தந்தா கூட வாங்கிட்டு வரேன். அந்த கடைக்கார சாத்திட்டு வெளியே போயிட்டு போறாரு. சத்தியமா தர மாட்டேன், உண்மையே சொல்ல மாட்டேன். என்னது உண்மையே காசு தர மாட்டேங்கிறிய? சரி கண்மணி, காசு கொடுத்தா தான் வாங்கிட்டு வரேன். நான்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன் போ. நீயாச்சும் உங்கள் அண்ணாச்சு. எங்க ஃபுட்பால் எடுத்துகிட்டு வருது உங்கள் பெரியமனை? ஃபுட்பால் விளையாடுதா? ஓ குண்டி வலி நீ சாப்பிடாதுக்கு நம்ம என்ன பண்ண?